இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 32:15 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆம் பிரியமானவர்களே, இன்று தீர்க்கதரிசியாகிய ஏசியா மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னுடைய அரண்மனை போன்ற வீடு இன்றைக்கு பலவிதமான பார்க்கடிப்பை உண்டாக்கும், துக்கத்தையும் சஞ்சலங்களையும் மன ஒடுக்கத்தையும் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகள் நடுவிலும் உண்டாக்குகிறதா இருக்கலாம். மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை திராட்சை தோட்டத்தின் மகிழ்ச்சியோ தானியத்தின் பெருக்கத்தின் ஆசீர்வாதமோ இல்லாமல் போகலாம். ஆனால் உன்னதத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் உன்மேல் இறங்கும் பொழுது உன்னுடைய வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக என் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நீ நேற்று தினத்திலும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்றே விசேஷப்படுத்தினபடியால் என் தேவ ஆவியானவர் தாமே உன் வீட்டிலே இருக்கிற நெருஞ்சல்களை சுட்டரிக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். காரியங்கள் மாறுதலாய் முடியும். மனம் சோர்ந்து போகாதே. உன் வேலை ஸ்தலத்திலும் வனாந்திரம் வயல்வெளியை போல மாறும்படி தேவன் தம்முடைய நீதியின் ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்ற துணையாளராய் இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கடினமான நெருஞ்சல்களையும் முற்களையும் அகற்றி போட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவர் தாமே இன்று தினத்திலும் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நல்கி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. May the grace of God be with you always.